வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆடி மாத ஸ்பெஷலாக நம்ம ஒரு கப் அரிசி மாவு வச்சுட்டு ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்ல மென்மையாக பஞ்சு போல் சுவையாக இருக்கிற இந்த பிடி கொழுக்கட்டை பாரம்பரிய முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாங்க. கழுவி ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது அரிசிலாம் நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிருவோம். தண்ணியை வடி விட்டு ஒரு துணியில் நல்லா பரத்திட்டு 15 to 20 நிமிஷம் காய வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கட்டும்ங்க. நிழல்லே நம்ம காய வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் அப்படியே ஈரப்பதத்தோடையே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு விப்பரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. 1-2 சுற்று நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் குறமாக இருக்கிற போதே நம்ம எடுத்துருவோம். நைஸாக இல்லாமல் இந்த போல் அரைச்சிட்டு எடுத்துருவாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அரைச்சி அந்த மாவை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாங்க. ஈரமாக இருக்கிறதால இது லைட்டாக இப்படி வறுத்துக்கிறோம். இது போல் வறுத்துட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்பவும் வறுப்பட வேண்டாம். 2 to 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். பொடித்த ஏலக்காய் கொஞ்சம் நெய்யும் எடுத்துப்போங்க. இந்த வெல்லம் நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் இதை போட்டுட்டு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கிட்டுங்க. நல்லா கரைஞ்சிட்ட பிறகு வடிகட்டிக்கலாங்க. இப்போ அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொதித்த இந்த வெல்லத்தை வடிகட்டிடலாம். மேற்கொண்டு நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். மொத்தமாக 2 டம்ளர் அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1.25 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏலக்காய் தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு துருவினது, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஆற வச்சுருந்த இந்த மாவையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம். வறுத்த இந்த மாவு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு கலந்துக்கலாங்க. இது கட்டியும் தட்டாது, நம்ம கைவிடாமல் நல்லா கலரிக்கலாம். நல்ல ஏலக்காய் மணமும் தேங்காயும் சேர்ந்து சூப்பராக அருமையாக இருந்ததுங்க. ஆடி மாதத்துக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் நம்ம இந்த போல் கொழுக்கட்டை செய்யலாங்க. சாமிக்கு நைவேத்தியமாக இது செய்யலாம். ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாக கூட இது பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ மேற்கொண்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒட்டாத இது போல் பதம் வந்த பிறகு கெட்டியான பிறகு இறக்கிடலாம். நல்லா ஆறட்டும், மூடி வச்சுருவோங்க. 10-15 நிமிஷம் ஆச்சு. நல்லா பிடிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஆற வச்சுக்கலாம். இதோட இன்னொரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு நம்ம திரும்பவும் பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தொட்டு பிசைஞ்சிடலாம். இப்போது தண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தொட்டு நம்ம இது கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு பிடிச்சிடலாங்க. தண்ணியில் எண்ணெய் தொட்டுக்கலாம். நான் இதில் தண்ணி தொட்டுட்டு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து இது போல் பிடிச்சிட்டேன். நல்லா வந்தது, ஈஸியாகவும் வந்தது. இந்த போல் கைவிரலாம் இம்ப்ரெஷன்லாம் அதில் படுற மாதிரி நம்ம அழுத்தி பிடி கொழுக்கட்டி பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோ மென்மையாக ரொம்ப சாஃப்டாக அருமையாக வந்துச்சுங்க. இதை போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டு இருந்தால் அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு 2 ஒவ்வொரு குழியில் 2 வச்சுருவோம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தட்டை அது உள்ளே வச்சுருவாங்க. குறைஞ்சது ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. மேக்ஸிமம் 10 நிமிஷம் வெந்தால் போதும், இறக்கிடலாங்க. அருமையான மென்மையான
பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. ஆடி மாத ஸ்பெஷலான இந்த பிடி கொழுக்கட்டை நீங்களும் இது போல் பாரம்பரிய முறையில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்தது. 1 கப் பச்சரிசி இருந்தால் போதும். நல்லா பட்டு போல் நல்ல மென்மையாக அருமையாக வரும். நீங்கள் இதை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.